அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரக்காத்துஹு. உங்கள் மீது இறைவனின் சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக. இது மனிதனின் முதுகெலும்பு ஆகும். இது பல சிறிய எலும்புகளால் ஆக்கப்பட்டுள்ளது. படத்தில் வெள்ளையாக இருப்பது முள்ளந்தண்டு எலும்புகள் ஆகும். இளம் நீல நிறமாக இருப்பது முள்ளன் தண்டிடை தட்டுகள் ஆகும். மஞ்சள் நிறமாக இருப்பவை நரம்புகள் ஆகும். டிஸ்க் ஹெர்னியா என்பது முள்ளன் தண்டிடை தட்டுக்களின் ஒரு பாகம் நகர்ந்து எதிரே உள்ள நரம்புகளில் மோதி அவற்றை இறுக்குவதாகும். இதனால் முதுகு மற்றும் கால்களில் வலி ஏற்படும். டிஸ்க் ஹெர்னியா வின் ஒரு பகுதி சயாட்டிக் நரம்பின் ஆரம்ப பகுதியில் மோதி அதனை இறுக்கமடையச் செய்வதால் சயாட்டிகா என்ற நோய் ஏற்படும். இந்த நோயை சரிசெய்ய டிராக்ஷன் எனப்படும் இழுவை சிகிச்சை பயன்படும். படத்தில் உள்ள இயந்திர கட்டிலால் இந்த சிகிச்சை செய்யப்படும். இந்த நோயை சரிசெய்ய டிராக்ஷன் எனப்படும் இழுவை சிகிச்சை பயன்படும். படத்தில் உள்ள இயந்திர கட்டிலால் இந்த சிகிச்சை செய்யப்படும். இயந்திரத்தின் உதவி இல்லாமல் வீட்டில் இந்த சிகிச்சை இவ்வாறு செய்யலாம். இந்த உடற்பயிற்சியில் முதுகின் நிலை தொழுகையில் சுஜுதை நிலையை ஒத்ததாக இருக்கிறது. சுஜூத் மற்றும் ருக்கு இஸ்லாமிய தொழுகையின் ஒரு பகுதியாகும். சுஜூது மற்றும் ருக்கு செய்யும் போது முதுகெலும்பு நெடுவரிசையில் தாக்கும் புவியீர்ப்பு விசையின் திசை மாற்றம் அடைகிறது. சுஜூதின் போது புவியீர்ப்பு விசையின் திசை எதிர்ப்புறமாக மாறுகிறது. மேலும் இதன் போது முதுகெலும்பு நெடுவரிசை மற்றும் பிட்டம் இடையேயான கோணம் மாறுபடுகிறது. இதனால் முதுகெலும்பு நெடுவரிசையில் உள்ள அமுக்கம் குறைகிறது. இதனால் முதுகு எலும்புகள் மற்றும் இதன் ஊடாக செல்லும் நரம்புகள் இடையேயான அமுக்கம் குறைகிறது. இதன் காரணமாக டிஸ்க் போலேப்ஸ், டிஸ்க் ஹெர்னியா, ஸ்கோலியோசிஸ் ஆகிய நோய்கள் குணமடைவதோடு இவைகள் வராமலும் தடுக்கப்படுகிறது. உங்களை ஏக இறைவனாகிய அல்லாஹ் ஆசிர்வதிப்பானாக.